மார்க்கு நற்செய்தி 12:28-34. இயேசுவின் காலத்திலிருந்த அதே சந்தேகம் இன்றும் தொடர்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியுமா? மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசு அளித்த பதில் மிகவும் எளிமையானது, ஆனால் புரட்சிகரமானது. அன்பின் எல்லைகள். கடவுளை முழு ஆற்றலோடு அன்பு செய். உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்பவரையும் அன்பு செய். இந்த அன்பிற்கு எல்லைகள் கிடையாது. இது ஒரு மதத்திற்குள்ளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விசுவாச கூட்டத்திற்குள்ளோ சுருங்கிவிடக்கூடியதல்ல. ஆனால் இதை நாம் ஒரு பொதுவான மனிதாபிமானமாக பேசும்போதுதான் இவர் நம் விசுவாசிதானா என்கிற கேள்வி எழுகிறது. புனித பவுலின் அணுகுமுறை. புனித பவுல் அடியார் கூறுகிறார், நான் யூதர்களுக்கு யூதரைப் போலவும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் மாறினேன். இதன் நோக்கம் மக்களை பிரிப்பதல்ல, கிறிஸ்துவை நோக்கி ஈர்ப்பது. ஆனால் இன்று நிலைமை என்ன? இன்று ஒருவர் மற்ற இன மத மக்களுடன் இணைந்து அன்பை பகிர முற்படும்போது அவர் மிதவாதி என்று முத்திரை குத்தப்படுகிறார். அவருடைய விசுவாசம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. சோதிக்கும் நோக்கம் இன்றும் பலரிடம் மேலோங்கி நிற்கிறது. பிபிலிய சான்றுகள். யோபின் நண்பர்கள் அவரை பாவி என்றனர். ஆனால் யோபுவோ, பறவைகளும் விலங்குகளும் கூட கடவுளின் ஞானத்தை பறைசாற்றுகின்றன என்றார். மகதலா மரியாளிடம் இயேசு, ஏன் என்னை இப்படி பற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆம், நாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தையோ அல்லது மனித நிலையையோ இறுக்கமாக பற்றிக் கொள்ளும்போது கடவுளின் ஞானம் நமக்குள் நுழைவதை தடுத்து விடுகிறோம். திருவெளிப்பாட்டில் புனித யோவான் கண்ட காட்சி. எல்லா இனத்தினரும் மொழியினரும் ஒரே குரலில் கடவுளை போற்றினார்கள். கடவுளை அன்பு செய்வது என்பது அவர் படைத்த அனைத்து மனிதர்களையும் அன்பு செய்வதே. இதை நாம் உணராவிற்கு நமக்குள் இருக்கும் அந்த மறைநூல் அறிஞர் மனநிலை மாறாது. இயேசு அந்த மறைநூல் அறிஞரை பார்த்துச் சொன்னார், நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை. ஏனெனில் அவர் சட்டத்தை விட அன்பே மேலானது என்பதை ஏற்றுக்கொண்டார். இன்று நாமும் சடங்குகளையும் சட்டங்களையும் விட அன்பு என்ற பொதுவான மொழியை பேசத் தொடங்கினால் நாமும் இறையாட்சிக்கு மிக அருகிலிருப்போம். விசுவாசத்தையும் சக மனிதநேயத்தையும் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி சமநிலைப்படுத்துகிறீர்கள்? புனித பவுலின் அந்த பரந்த அணுகுமுறையை இன்று நாம் எப்படி செயல்படுத்தலாம்? சிந்திப்போம், சிந்திப்போம், சிந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.